ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பெயர்ச்சி. ஆக்சுவலாக சூரிய பகவான் பெயர்ச்சி அடையலை. உங்களுக்கே தெரியும், பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது. ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம். அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். மிதுன ராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு. 32 நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான். 15/6/2024 முதல் 20/6/2024 வரைக்கும் செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார். 21/6/2024 முதல் 4/7/2024 வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்தபடியாக 5/7/2024 16/7/2024 வரைக்கும் இவர் குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார். 32 நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். அதாவது மிருகசீரிஷம் 2 பாதங்கள், ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், 3 பாதங்கள், குருவோட புனர்பூச நட்சத்திரம். அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார். ஏன்னா இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது, மிதுன மாதம், அது ஷடசீதி புண்ணிய காலம். இந்த மாதத்தில் நம்ம சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும். லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம், பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரப்போகிறது. அப்போ உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும், அவ்வளோதான். ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலனில். அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம். அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் நிஜமாகவே உங்களுக்கு அற்புதம். ஏன் அப்படின்னா, அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி. உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறவரே அவர் தான். என்னென்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கு கரெக்டாக இருக்கணும், வாக்கு சுத்தம்னு. அடுத்தது தனம் வரவு வரணும், அடுத்து குடும்பம் நல்லா இருக்கணும். ஆக இதுக்குண்டான அதிபதியே இந்த சூரிய பகவான் தான். ஸோ தினந்தோறும் நீங்கள் காலையில் எழுந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பண்ண உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் கொடுத்தார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம், வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் எல்லாமே இது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ குரு உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். அந்த வகையில் இப்போ அவர் சூரிய பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா, உங்களோட அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். விரயம்னாலே செலவு, போகம் அப்படின்னாலே இந்த நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் குறையும். தூக்கம் எப்படி குறையும்? வேலைபளு அதிகமாகும். வேலைபளு அதிகமான கொஞ்சம் டைம்லாம் பார்க்க முடியாது.
அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்கும். ஏன்னா வேலை பளு இந்த டயத்துக்கு நீங்கள் இது பண்ண முடியாது. அப்போ உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கோங்க. அந்தமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும். இடமாற்றம் தேடி விண்ணப்பித்தவர்களுக்கு அற்புதமான இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சீருடை பணியாளர்கள் அவங்க இவங்க யாராக இருந்தாலுமே இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் வேணுமே. அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடமாற்றம் நல்லபடியாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆக சில நேரங்களில் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். குழந்தைகளோட கல்வி செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, குழந்தைகளோட பிள்ளைப்பேறு செலவு, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 15/6/2024 முதல் 20/6/2024 வரைக்கும் உங்களோட 5-10 குடைய அதிபதி செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகரிக்கும். அடுத்தது புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனாலே சில செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு வாங்க, உங்களுக்கே ஒரு மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்போவுமே இந்த கர்மாவை கழிக்க தான் வந்திருக்கும், பாரங்கள் ஏறிண்டே தான் இருக்கும், அப்புறம் அதை இறக்கின்றே இருக்கணும், மறுபடியும் ஏறிண்டே இருக்கும், இதே தான் சரியா. ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தொழிலை ஒரு அபிவிருத்தி செய்யலாம், ஒரு பெரிய இடத்துக்கு மாற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான செலவுகள் காத்திருக்கு. 21/6/2024 முதல் 4/7/2024 வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார். இந்த ராகுவோட நட்சத்திர காலில் வரும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அதாவது எப்படின்னா செலவுகள் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு வரும், எடக்கு மடக்காக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலவுகளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் போட்டுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள் அனாவசியமாக கூட இருக்கலாம். சில செலவுகள், அந்த சில செலவுகள் அனாவசியமான செலவுகளை நம்ம ஏன் செய்யணும், அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதெல்லாம் டிக் பண்ணி மார்க் பண்ணிடணும். சரியா. 5/7/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் 6-9 குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார், ட்ராவல். அப்போ உங்களுக்கு செலவுகள் சுப செலவுகளாக வரும். சுப செலவுகள் அதேமாரி ஊர் மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் இதெல்லாம் அற்புதமாக நிறைவேறும். இந்த வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். டக்கு 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 டக்குன்னு போயிட்டு வருவீங்க, ஜாலியாக அப்படி ஒரு டூர் அடிச்சுட்டு வருவீங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக கூட போவீங்க. சில பேருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்குங்க, உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா. இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் வரலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கங்க. ஏன்னா அஷ்டம ராசியில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த தந்தையாருக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லை தந்தையாருக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். பூர்வீக சொத்துக்களுக்காக இந்த வம்பு வழக்குகள், அதுக்காக ஒரு வக்கீல் செலவு, அது இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ. ஆக இந்த மிதுன ராசியில் விரய ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 32 நாட்களும் உங்களுக்கு சுப செலவுகளாக சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.